குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். பெரும்பாலும் கூழ்வார்த்தல் விழா என்பது பல ஆலயங்களிலும் பக்தர்களுடைய இல்லத்திலும் நடக்கும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:01. கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று மாலை 4:51 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:49 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:12 வரை வைத்திருத்தி, பின்பு இரவு 11:07 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 5:30 வரை பத்திரை, பின்பு மாலை 4:51 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:49 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தபசு காட்சி. ஆடி மாத பௌர்ணமி மிக விசேஷமான நாள். சகல காமாட்சியம்மன் ஆலயங்களிலும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடக்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு குல தெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். பௌர்ணமி தினம் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் பௌர்ணமி வழிபாடு சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். அதிகாலை பொழுது தீபங்கள் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும். மாலை நேரம் பௌர்ணமி நிலவு, முழு சந்திரன், பூரண சந்திரன் ஒளியில் நீங்கள் இரவு நேரத்தில் உணவு சாப்பிடுவது நல்லது. பெண் தெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த நாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சாந்தி பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள், நந்தவனம் அமைப்பதற்கு நல்ல நாள், கடன்களை அடைப்பதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 11:46 முதல் 1:30 வரையில் மேஷ லக்னம், 1:31 முதல் 3:32 வரையில் ரிஷப லக்னம், 3:33 முதல் 5:44 வரையில் மிதுன லக்னம், 5:45 முதல் 7:56 வரையில் கடக லக்னம், 7:57 முதல் 9:58 வரையில் சிம்ம லக்னம், 9:59 முதல் 11:58 வரையில் கன்னி லக்னம், 11:59 முதல் 2:04 வரையில் துலாம் லக்னம், 2:05 முதல் மாலை 4:15 வரையில் விருச்சக லக்னம், 4:16 முதல் மாலை 6:22 வரையில் தனுசு லக்னம், 6:23 முதல் இரவு 8:17 வரையில் மகர லக்னம், 8:18 முதல் இரவு 10 மணி வரை கும்ப லக்னம், 10:01 முதல் 11:41 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய்,
சிவசூரிய பகவானே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பதால் பகைவர் தொல்லை நீங்கும். ஆன்ம பலம் பெருக்கும். ஆயுள் விருத்தி உண்டாக்கும். சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். பொருளாதார நிலையில் இருந்த மந்த நிலை மாறும். அரசாங்க உத்தியோக கிடைக்கக்கூடும். அரசாங்கத்தால் நடக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். பேரும் புகழும் பெற கௌரவமாக வாழ ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுங்கள். ஸ்ரீ சூரிய பகவானுக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. அதிலும் 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. நவ கிரகங்களில் வீட்டிற்கும் சூரிய பகவானுக்கு திணை வைத்து வழிபாடு செய்வது விசேஷம். சிகப்பு நிற பூக்கள், சிகப்பு நிற பழங்கள் கொண்டு நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நெய் விளக்கு ஏற்றுங்கள் அல்லது தரமான சுத்த நல்லெண்ணெய் தீபம் புதிய அகல் விளக்கில் ஏற்றுவது நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். உங்களுடைய தந்தையின் உடல் நலம் சீராக இருக்க சூரிய பகவானை வழிபடுங்கள். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை மதியம் ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். கோச்சார அமைப்பின்படி சஞ்சலமான சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகும். மந்தத்தன்மைகள் நீங்கி ஓரளவிற்கு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகும். பயணங்கள் மூலம் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும்.
எந்த ஒரு வேலைகளிலும் ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள், ஈடுபாடு இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனிக்கக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் சார்ந்த பேச்சுக்களில் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் உண்டாகும். வேலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் வளைந்து நெளிந்து உங்களுடைய வேலைகளை முடிப்பீர்கள். நாசுக்காக சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். திறன் மிகுந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் லாபம் நிறைந்த நாள் மேஷ ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப் பெருமான் தேவதை. செவ்வாய் பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சஞ்சலமான சிந்தனைகள் உண்டாக்கும். குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். உதவிகள் கிடைக்கும். மந்தத்தன்மைகள் விலக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். இன்றைய நாள் வழிபாடு முறைகள் செய்வது மிக மிக நல்லது. சூரிய மந்திரத்தை உச்சரியுங்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தாலே வருமானத்திற்கான வழி கிடைக்கும். பயணங்களினால் தெளிவு ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் அகலும். ஆர்வமாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு இன்றைய நாள் செய்வது நல்லது. சூரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக, உங்களுடைய ராசிக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாக. ஆக அதனை முழுமையாக கேட்டு அதன்படி நீங்கள் காயத்ரி மந்திரங்களை எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும் என்கிற விவரங்கள் உட்பட அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை சூரிய பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். செயல்களிலும் வெற்றி, பேச்சிலும் வெற்றி, எல்லாவிதமான வேலைகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மனை வீடு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். விற்கப்படாமல் கிடப்பில் இருந்த இடத்தை விற்று நல்ல லாபத்தை பெறுவீர்கள். கமிஷன் ஏஜென்ட்டுகளாக செயல்படுபவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். சமூக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். உடன்பிறப்புகள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். ஏற்ற இறக்கங்கள் மறைந்து ஒற்றுமை உணர்வு குடும்பத்தில் பலம் அதிகமாக இருக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். பயம் விலகும் நாள். தைரியமாக இருப்பீர்கள். வைராக்கியத்தை கடைபிடிப்பீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிகமாகவே வெளிப்படும்.
வியாபாரத்தில் நல்ல புரிதலோடு நடப்பீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். புதிய இயந்திரம் தொடர்பான வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பணத்தை சேமிக்கக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும். விரும்பியதை வாங்குவீர்கள். தன லாபம் கிடைக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதீத நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 11வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உதவிகள் அதிகமாக கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நிலம் சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். வீடு கட்டுமானத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. அபிராமி அன்னையினுடைய வழிபாடு மிகுந்த நலம் பயக்கும். புரிதல்கள் மேம்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். சமூகத்தில் மதிப்போடு இருப்பீர்கள். பேச்சுக்கள் இனிமையாக அமையும். உங்கள் வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. வருமானத்திற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த இடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷ்மங்களை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக எதையும் பொருத்தி பொறுமையாக நிதானமாக செய்து காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். தேவதை முருகப்பெருமானுடைய வழிபாடு தினம் தினம் செய்வதால் அதீதமான பலன்கள் கிடைக்கும். ஆக செவ்வாய் பகவான் என்றாலே முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. உங்களுக்கான வருமானம் பெருகுவதற்கும் தொழில் நல்ல விதமாக நடப்பதற்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. புரிதல் ஏற்படும். அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். தேவதை செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஜீவன தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இறை வழிபாடு நல்லது. முருக கடவுளுடைய அனுகிரகம் வேண்டி தான தர்மங்கள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். கோதுமையினால் செய்த உணவினை தானமாக கொடுக்கலாம், அல்லது திணையினால் செய்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம். வஸ்திர தானம் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிக விசேஷம். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். பயம் விலகும் நாள். கலை சார்ந்த வேலைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் அனுசரணையான நிலையும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்பொழுது வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். 2ஆம் வீடு என்பது வருமானம், குடும்பம், வாக்கு, தன, பணத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக அதனுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு கேத்து பகவானோடு சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார். உயர்கல்வியில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம் மாணவர்களுக்கு. சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும்.
வீட்டில் மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும். தெய்வீக அனுகிரகம் நிறைந்த நாள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வருமானம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நலம் நிறைந்த நாள். வருமானத்திற்கான வழிவகை உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதீத நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் தேவதை. உங்கள் ராசிக்கு நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் மறையும். திருவாதிரை நட்சத்திரம். அதிபதி ராகு பகவான். தேவதை ஸ்ரீ துர்க்கையம்மன். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சாதகம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை சாதகமான நாளாக இருக்கும். பழைய செயல்பாடுகளின் காரணமாக மந்தத்தன்மைகள் இருக்கும். வீட்டில் பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். மன கஷ்டங்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆலய வழிபாடு செய்வது. ராகு கால துர்க்கையம்மனுடைய பூஜையை செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம். கொழுத்த ராகு காலம் என்றால் அது மாலை 4:30 முதல் 6 மணி வரை. அதிலும் குறிப்பாக 5 முதல் 5:30 வரையில் கொழுத்த ராகு காலம் என்பார்கள். அந்த நேரத்திற்குள் நீங்கள் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கான வழிபாடுகளை செய்து வந்தாலே உங்களுடைய தொழில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வியாபாரம், தொழில் சிறப்பாக இருக்கவும், வித்தைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கலைக்கு புதன் பகவான். ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகத்தான் அமையும். செயல்களில் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு செய்வது நல்லது. குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள். நட்சத்திர அதிபதி ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குருவினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உயர்வான நாளாகவே அமையும். நலம் நிறைந்த நாள். மகிழ்ச்சி பிறக்கும். சந்தோஷமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகத்தின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். சிறு தூர பயணங்களின் காரணமாக மனதில் மாற்றம் ஏற்படலாம். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். அஷ்டமஸ்தானம் ஆயுள் பாவகத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் நுட்பமாக செயல்பட்டு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் வேலை என்றால் அதனை மிக சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். எதிர்பாராத வகையில் சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருடைய உதவிகள் காரணமாக ஆதாயம் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு, கவலை வேண்டாம். எதிர்பார்த்தபடி உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டிகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. சக வியாபாரிகளும் சரி, போட்டியாளர்களாக இருப்பவர்களும் சரி, யாராலும் உங்களுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்காது. மற்றவர்களை வென்று காட்டக்கூடிய பேராற்றல் உங்களுக்கு உண்டு. வெற்றி கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த சிந்தனை இருக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராசிநாதன் இருப்பதாலும் தைரியத்தோடும் வீரியத்தோடும் சில விஷயங்களை செய்வதற்கு முற்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ருணரோக சத்ருக்குண்டான அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. இன்றைய நாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நலம் பயக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். மனதில் மாற்றங்கள் உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, வருமானத்திற்குண்டான வழிவகை உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்தின் அதிபதி. ஆதாயம் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சரபேஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். மாலை ராகு கால நேரத்தில் 4:30 முதல் 6 மணி வரையில். அந்த நேரத்தில் ஸ்ரீ மகா பிரத்திங்கரா தேவியையும் வழிபடலாம். சரபேஸ்வரர், ஆலிங்கன மகா பிரத்திங்கரா தேவி வழிபாடு நல்லது. உங்கள் நட்சத்திர அமைப்பின்படி ராசியிலிருந்து 8ஆம் வீட்டிலேயே நட்சத்திர அதிபதி இருப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நலம் பெறுவதற்கும் தொட்ட காரியங்கள் துலங்குவதற்கும் நீங்கள் சிவபெருமானையும் வழிபடுவது மிக சிறப்பு. ஆதாயம் ஏற்படும். தன வரவுகள் கிடைக்கும். பிறரால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. வெற்றிகரமான நாளாகவே அமையும். உங்கள் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடு இன்றைய நாள் செய்வதும் நல்லது. சூரிய நாராயணரை வழிபடுங்கள். எப்படி சிவசூரிய பகவான் இருக்கிறாரோ அதே போல சூரிய நாராயணரை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் இருக்கும். முகத்தில் நல்ல தோற்ற பொலிவு அமையும். எதையும் செய்யக்கூடிய தன்னம்பிக்கை உருவாகும்.
வெற்றிகரமான நாளாக அமையும். போட்டிகளை எதிர்கொள்வீர்கள். ஆக்கப்பூர்வமான நாள். வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். புது நபர்களினுடைய அறிமுகம் உண்டாகும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றி மறையும். 2ஆம் வீடு விரையாதிபதி குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் வாக்குஸ்தானத்தில் பேச்சில் கவனமாக இருங்கள். உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும். எதிலும் பதற்றம் இன்றி செயல்படுவது நல்லது. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உள்ளத்தில் அழகு வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். ஆக சிம்மராசி அன்பர்களே, மன அமைதி வேண்டி வழிபாடு செய்யலாம். சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் ஒருங்கே வணங்கலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரைக்குண்டான பொருள் உதவி செய்யலாம். அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றலாம். அன்னதானம் செய்யலாம். மனோகாரகன் சந்திர பகவான் 12ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி இப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் பேச்சு வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் சில நேரம் உங்களுக்கு மனக்கவலைகள் வந்து நீங்கும். இன்பம் நிறைந்த நாள். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் இன்னும் மென்மேலும் பல பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ பலத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை கையாளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் சிவப்பு நிறத்தை அணிவதால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். சூரிய கணபதியை வழிபடுங்கள். சூரிய கணபதிக்கான மந்திரங்களை உச்சரிப்பது மிகுந்த நலம் பயக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேற செய்யக்கூடிய மந்திரம் இதோ. அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை தரிசித்து வணங்குபவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் என்பது சித்தர்களும் யோகிகளும் கூறியிருக்கின்றனர். எந்த ஒரு வழிபாட்டிற்கு முன்னதாக முழு முதற் கடவுளாக இருக்கும் விநாயக பெருமானை வழிபட்டு தொடங்குவதால் அவை நமக்கு முழுமையான பலன்களை தரும். அப்படி சூரிய பகவானின் அம்சம் கொண்ட சூரிய ரூப கணபதி மந்திரம். சூரிய ரூப வக்கரதுண்ட கணபதியே நமஹ. சூரிய கணபதியை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை குறைந்தது 1008 முறை உரு ஜபிப்பதால் உடலில் கண், எலும்புகள் இது சம்பந்தமான நோய்கள் நீங்கும். பணிகளில் பதவி உயர்வு, உயர் அதிகாரிகளின் உதவிகளும் கிடைக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். மன வலிமை பெருக்கும். ஆயுள் அதிகரிக்கும். சூரிய ரூப வக்கரதுண்ட கணபதியின் இந்த எளிய மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை பார்த்தவாறு துதிப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய அனைத்தும் நல்லதே நடக்கும். நன்மையாகவே கிடைக்கும். அறிமுகம் உண்டாகும்.
பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றி மறையும். உடலில் மாற்றம் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். நட்சத்திர அமைப்பு படி சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். பதற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. தைரியமாக செயல்படுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து இருங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு நல்லது. சிவ ஆலயங்களில் வீற்றிருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு கோதுமை மற்றும் தினை கொண்டு பாதத்தில் வைத்து செவ்வரளி மாலை சாற்றலாம். செம்பருத்தி பூக்கள், சிகப்பு நிற பூக்கள் சாற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு முறைகள் செய்தால் மிகுந்த நலம் பயக்கும். ஓம் ஸ்ரீ சிவசூரியனே போற்றி போற்றி என்றும் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். குறைந்தது 108 முறை உச்சரித்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி இன்பம் நிறைந்த நாள். அனுகூலமான பலன்கள் இருக்கும். சுப காரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மங்களகரமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். ராசியினுடைய அமைப்பு படி விவசாயம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் ஏற்படும் அமைகிறது. ஆக்க சந்திரன் பகவான் மறைந்தாலே உங்களுக்கு குழப்பம் இருக்கும். சந்திர பகவான் நெல்லுக்குண்டானவர், உணவு தண்ணீருக்குண்டான காரகத்துவம் பெற்றவர், மனோகாரகன். இதனால் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்போது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சோர்வுகள் இருக்கும். வியாபாரம் வர்த்தகத்தில் தொடர்ந்து முன்னேற முடியாத நிலையில் சில தடை தாமதங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். நன்மை நிறைந்த நாளாகவே அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய அமைப்பு படி உங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் பலன்கள் அமையும். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் ராசிநாதனும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 8ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது. ஆக இன்றைய நாள் வழிபாடு செய்யும் போது கிரக தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு நல்லது. சிவ ஆலயங்களில் வீற்றிருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பொதுவாக பெரும்பாலானோர் கோவிலுக்கு செல்லும் போது இறைவனுடைய பெயரில் அர்ச்சனை செய்ய சொல்வார்கள். இறைவன் சௌகரியமாக இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். இறைவனிடத்தில் நாம் கைகூப்பி கையேந்தி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஆக நம்முடைய நலனுக்காகத்தான் இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
ஆக இறைவனுடைய பெயரில் அர்ச்சனை செய்வதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும், உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும், சுபிக்ஷமாக சௌபாகியத்தோடு வாழ உங்களுடைய முதலில் கோத்திர பெயர் சொல்லி பிறகு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, லக்னம் என்பது உயிர், அந்த உயிரின் பெயரையும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டால் முழுமையான பலன்களை பெற முடியும். இறை சக்தி உங்களை காக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்களாக இருக்கும். சீக்கிரமாக வேலைகள் என்பது முடியாமல் தள்ளிக்கொண்டே போகலாம். வேலை பளு காணப்படலாம். உயர்வு ஏற்பட கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். கவனமாக செயல்படுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தேவதை ஸ்ரீ அம்பிகை லலிதா பரமேஸ்வரி. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். போட்டித் தேர்வுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த செயல்களில் தெளிவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் சூரிய பகவானையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் முயற்சிகளில் சிறிதளவுதான் பலன் கிடைக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது நன்மைகள் நிறைந்திருக்கும். அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலை பளு கூடுதலாகவே காணப்படலாம். சிந்தித்து சரியாக திட்டமிட்டு செய்யுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்பொழுது 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். விரய பாவகம் 12ஆம் வீட்டில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ஆலய ஆன்மீக வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு திருப்தி இருக்கும். அருள் தரக்கூடிய வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள். கோவிலுக்கு செல்வதால் மன திருப்தி, சந்தோஷம் உண்டாகும். இதனால் பெரிய விஷயங்கள், பெரிய பிரச்சனைகள் ஏதும் உங்களுடைய மனதை காயப்படுத்தாது, பாதிக்காது. இதுவும் கடந்து போகும் என்பது போல உங்களுடைய செயல்கள் அமையும். எதிலும் நேர்மை, எங்கும் நேர்மை என்பது போலத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த நபர்களிடத்தில் உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவீர்கள். அதே போல விருப்பமான விஷயங்களையும் கேட்டு அறிந்து கொள்வீர்கள். 2 நிலைகளிலும் உங்களுடைய மனம் செயல்படும். எண்ணங்களில் சில மாற்றங்கள் வரலாம். பணம் சார்ந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீரும். பகை விலகும் நாள். சங்கடங்கள் மறையும். உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம். உங்களுடைய காதல் விவகாரங்களை பற்றி பேசும்.
குல தெய்வம், மனம், இப்படி பல நிலைகளில் காரகத்துவத்தை பெற்ற வீடு இந்த 5ஆம் வீடு. இன்றைய நாளில் மன நிறைவாக இருப்பதற்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல அற்புதத்தை தரும். பௌர்ணமி நாளாக அமைவதால் குல தெய்வத்திற்கான வழிபாடுகளை செய்யும் போது வீட்டில் தன லாபம், வருமானம், குடும்ப ஒற்றுமை, சேம லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையிலும் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். அதாவது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்யும் போது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையில் தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான் தான் கடவுள். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். ஆகவே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். ஆலய வழிபாடு மேன்மையை உண்டு பண்ணும். தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன். ஞாயிற்றுக்கிழமை தினம் 4:30 முதல் 6 மணி என்பது ராகு கால நேரம். அந்த நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். எலுமிச்சை பழ மாலை சாற்றலாம். தீபங்கள் ஏற்றலாம். எலுமிச்சை சாதம் வைத்து நைவேத்தியம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். மன அமைதி வேண்டி அந்த 1.5 மணி நேரம் யாரிடமும் பேசாமல் துர்க்கைக்குண்டான ஸ்ரீ மந்திரத்தை மிக அழகாக பொறுமையாக சத்தமிட்டு சொல்ல வேண்டாம். மௌனமாக மனதிலேயே நீங்கள் இந்த மந்திரத்தை துதிப்பாடலாம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமஹா. இந்த 2 மந்திரங்களை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சொல்லி வந்தாலே போதும், அனுகூலம் ஏற்படும். விருப்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். பிறருக்கான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குண்டான நாளாக இருந்தாலும் அந்த சூரிய பகவானுக்கே அதி தேவதையாக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமானே. ஆக இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானுக்குரிய தேவார பதிக பாடல்களை பாராயணம் செய்தாலே போதும். தொடர்ந்து நீங்கள் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடதுரை அரணே என்று சிவபெருமானை நீங்கள் வணங்கி வந்தாலே போதும். பணம் சேர இந்த தேவார பதிக பாடல்களை நீங்கள் படிக்கலாம். மிக அற்புதமான பாடல். திருஞான சம்பந்தர் பெருமானால் அருளப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் இந்த பாடலை பாராயணம் செய்ய தேவார பதிக பாடல்களை படிக்கும்போது பணம் சம்பந்தமான அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். அதிலும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி இந்த இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் எனும் இந்த பதிக பாடல்களை ஆத்மார்த்தமாக மனமுருகி கண்ணீர் பெருக்கி சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரரையும் நினைத்து நீங்கள் ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்ய எப்பேற்பட்ட மலை போல இருக்கக்கூடிய கடன்களும் நீங்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு சேரும். வளமை அதிகரிக்கும். அந்தஸ்து நிறைந்தவர்களாகவும் எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கான பிரச்சனைகள் தீரும். கடன் சுமைகள் குறையும். பகை விலக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மனதில் புதுவிதமான கற்பனைகள் உருவாக்கும். அதை சார்ந்த சிந்தனை ஏற்படும். உத்தியோக வேலைகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்து வந்த விஷயங்களுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, வரவு நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். எதையும் மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். பேச்சுக்களின் மூலமாக வியாபாரத்தை சரிவர நடத்துவீர்கள். குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் மாறுபடலாம். தலைமை அதிகாரிகளிடத்தில் மிகுந்த கனிவாகத்தான் பேச வேண்டும். அவசரப்பட்டு அவர்களுடைய மனம் சங்கடப்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மிகுந்த கவனமாக இருந்தால்தான் உங்களுக்கு வேலையில் நிலைத்து இருக்க முடியும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் பெரும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் விஷயங்களில் மிகவும் கண்ணியமாக நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகள் என்றால் அவர்கள் விருச்சக ராசி அன்பர்களே. சுயநலமற்றவர்கள், பிறருக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள், பிறருடைய நலனுக்காகவே உழைக்கக்கூடியவர்கள், அப்படி ஒரு தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டம ராசி, அதாவது 8ஆம் ராசி என்றால் அவர்கள் விருச்சக ராசி மட்டுமே. ஆக உங்களுடைய நல்ல குணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும், நேரம் வரும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்வை தரும். எண்ணங்கள் பெரிய பெரிய அளவில் உங்களுடைய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற ஆசை, இடம் வாங்கி இருப்பவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை, நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். இப்படி சகல விதமான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள், எல்லா விதங்களிலுமே சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மை உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி சிவ ஆலயங்களில் பிராமணர்களுக்கு மஞ்சள் வஸ்திரங்கள், மஞ்சள் துண்டு சேர்த்து இரட்டையாக கொடுக்க வேண்டும். ஒற்றைப்படை துணி தானம் செய்யக்கூடாது. வயதானவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, பல விஷயங்கள் அறிந்தவர்களுக்கு தானமாக நீங்கள் கொடுக்கும்போது அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை நேரடியாக பெறுவது போல நீங்கள் பாவித்துக் கொள்ளலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருண ரோக சத்ரு பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக விசாக நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் பெரியவர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, உங்களுடைய ஆசான்களுக்கு, குருமார்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை மதித்து நடப்பது மிக மிக நல்லது. ஆத்மார்த்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே அவர்களுக்கு நமஸ்காரம் செய்வது நல்லது. மானசீக வழிபாடு இவை. நேருக்கு சென்று நீங்கள் செய்வதை காட்டிலும் உடனுக்குடன் இந்த தருணத்திலேயே மானசீகமாக நீங்கள் உங்கள் குருவை வழிபட்டாலே போதுமானது. சிந்தனை அதிகரிக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. கற்பனை எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சிந்தனையை போக்கில் கட்டுப்பாடு என்பது தேவை. எச்சரிக்கையாகவும் செயல்படுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மட்டும் கண்காணித்து கொண்டே வாருங்கள். அதற்கு ஏற்றபடி உங்களுடைய செயல் நிலைகள் மாறும். அனுஷம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானோடு உங்களுடைய ராசிநாதனோடு நட்சத்திர அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார். மனதில் நினைத்த வேலைகள் நடக்கும். இழுபறியாக இருந்த வேலைகளில் சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். அனுபவங்கள் வெளிப்படும். மற்றவர்கள் கொடுக்க முடியாத மிகப்பெரிய சொத்து என்பது அனுபவம் மட்டும்தான். அதை நீங்களாகவே பழக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் உங்களை எந்த நேரத்திலும் கைவிடாது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ
மகாவிஷ்ணு. ஆக இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்படியாக செய்வீர்கள். பண வரத்து நிறைந்த நாள். சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் அகலும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி, உபய ராசி. ஆக ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய பார்வையானது 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை தான் குரு பகவான் பார்க்கிறார். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வேலை செய்யக்கூடிய பாவகத்தில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். சமூகம் சார்ந்த பணிகளில் மதிப்பு மேம்படும். மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள் மறையும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். புகழ் நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. சுப காரியங்கள் அது தொடர்பான பேச்சுக்கள் கை கொடுக்கும். முயற்சிகள் நிறைந்த நாளாகவே அமையும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். மாணவர்கள் கல்வி தொடர்பாக இருந்த சங்கடங்கள் மறையும். அடுத்த நிலைக்கு உயர்கல்வி மற்றும் மேற்கல்வி தொடரக்கூடிய நிலையும், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலையில் தயாராக இருக்கக்கூடியவர்கள், அது தொடர்பான சில முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆதரவு பெருகும். இயலாதவர்களுக்கு இன்றைய நாள் தான தர்மங்கள் செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்ல சௌகரியத்தை கொடுக்கும். பௌர்ணமி நாள். ஆக இந்த தினம் என்பது மிக அற்புதமான நாள். இன்றைய நாள் மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்களுடைய வேலைகள் யாலும் பல நிலைகளில் உயர்வு பெறும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். புது வண்டி வாங்கலாம் என்கிற யோசனை இருந்து கொண்டே இருக்கும். பழைய பொருட்களை விற்று புதிதாக குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயகமூர்த்தி. இன்றைய நாள் சூரிய கணபதியை வழிபடுவது நல்லது. சூரிய கணபதி பகவானுக்கான காயத்ரி மந்திரம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கேத்து பகவானுக்கான அதிதேவதை ஸ்ரீ விநாயக பெருமான். ஆக மூலம் நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபட்டாலே பெரும்பாலான வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். தடை தாமதங்கள் என்பது காணப்படாது. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறையும். பணிபுரியக்கூடிய சூழல்கள் சிறப்பாக இருக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். வெளியிடங்களில் உங்களுடைய பேருக்கு நல்ல புகழும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குபேர சம்பத்து பெறக்கூடிய விதமாக வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். பௌர்ணமி நாள் மாலை நேரத்தில் குத்துவிளக்கு பூஜை வீட்டிலும் செய்யலாம், கோவில்களிலும் செய்யலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. மறுநாள் பங்குனி உத்திரமும் கூட. ஆக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு முறைகளை முருகப்பெருமானுக்குண்டானதாகவே சேர்த்து செய்யலாம். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். கௌரவமாக இருப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்களில் பல நிலைகளில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். அந்தஸ்து அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த பல குழப்பங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே,
ஞாயிற்றுக்கிழமை தினமாக அமைவதால் சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யலாம். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரமும் அதேபோல தமிழிலும் நீங்கள் சூரிய பகவானுக்கான துதியை படிப்பது நல்லது. சிவபெருமான் கோவிலுக்கு சென்று 7 தீபங்கள் ஏற்றி வர சிறப்பான பலன்களை பெற முடியும். மாற்றம் உண்டாகும். புகழ் நிறைந்த நாள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636 ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். எதிலும் வேகத்தை விட விவேகமாக இருக்க வேண்டும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்கும். முக்கியமான சில விஷயங்களை கையில் எடுக்காமல் இருப்பது நல்லது. சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். விரலுக்கேத்த வீக்கம். கடன் வாங்கி அவதிப்பட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான வேலைகளில் மந்தமான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். எந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நினைத்தாலும் அது தாமதமாகத்தான் நடக்கும். அதற்காக மனம் தளர்ச்சி அடையாதீர்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்ப உறவுகளிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது. எதையும் மனதில் அழுத்தமாக இருக்க வேண்டாம். வெளிப்படைத்தன்மையோடு இருந்தால் உங்களுக்கு எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். குழந்தைகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு தற்போது தவிர்ப்பது நலம். வருமானத்தில் சற்று இழுபறியான நிலைதான் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்க முடியாமல் போகலாம். உங்கள் துணைவரை திருப்திப்படுத்துவது என்பது காணப்படாது. வீண் பேச்சுக்கள், பயனற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வியாபார சந்தையில் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை ஒதுக்குவது நல்லது. மற்றவர்களோடு பேசும்பொழுது வார்த்தைகளினுடைய தன்மைகளை உணர்ந்து பேசுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான்.
சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி மசி வயன எனம சிவ சிவய நம சிவய ஓம் நம சிவாய எனும் மந்திரம் சிறப்பு. எதையும் சாதுரியமாகத்தான் கையாள வேண்டும். அவசரப்படுதல் கூடாது. சூரிய பகவான் நட்சத்திர அதிபதி 3ஆம் வீட்டில் வீரிய தைரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பழக்க வழக்கங்களில் மாற்றம் பிறக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் அம்பிகை அம்பாளுடைய வழிபாடு நல்லது. அதிலும் நிதானமாக இந்த நாளை செய்வது நல்லது. அவசரப்பட்டு காரியத்தில் ஈடுபடாதீர்கள். குடும்ப நபர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டும். மந்தமான சூழல் இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கும். எதிலும் நாட்டம் என்பது இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி மீதான ஆர்வமின்மை இருக்கும். கவனமாகவும் திட்டமிட்டு செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் முருகப்பெருமான். பிரச்சனைகள் நீங்கும். விவேகமாகவும் இருக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும். சங்கடங்கள் மறைய இறை வழிபாடு செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். உடன் பிறந்தவர்களால் ஆதரவு உண்டாகும். எதிர்பாராத சில வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய நபர்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம். 7ஆம் இடம் என்பது உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம். களத்திரஸ்தானம். நண்பர்கள் கூட்டாளிகளுடைய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய இடம். ஆக வியாபார சம்பந்தமான விஷயங்களில் மற்றவர்களோடு பேசும்போது, கலந்து ஆலோசிக்கும் போது உங்களுடைய எண்ணத்தை தெளிவாக்கி கொண்டு பேசுங்கள். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுவது நல்லது. தம்பதியர்களிடையே அனுசரித்து போக வேண்டும். பயனற்ற வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். அளவாக பேசுங்கள். கும்பராசி அன்பர்களே, வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். கனிவாக நடக்க வேண்டிய நாள். பல விஷயங்களை நீங்கள் அறிந்திருந்தாலும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை நீங்கள் உணர்ந்து பேசினால் நல்லது. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பௌர்ணமி தினமும் கூட குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. வீட்டில் மா விளக்கேற்றி வழிபடலாம். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்ல நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். பௌர்ணமி நாள் என்பதால் முருகருடைய ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி வழிபடுங்கள். அந்த ஆறுமுக பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி தேன் தினைமாவு வைத்து வழிபடலாம். சம்பங்கி மாலை சாற்றி வழிபடலாம். அல்லது முருகப்பெருமானுக்கு சிரசு முதல் பாதம் வரையில் மறிக்கொழுந்து மாலைகளாக சாற்றி நீங்கள் இரு பக்கமும்
மாலைகளாக அணிவித்து வழிபாடு செய்யுங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மாற்றம் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் சில செயல்பாடுகள் மாறலாம். வருமான வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் சில நபர்களால் உங்களுக்கு அலைச்சல்களும் சந்திக்க வேண்டியிருக்கும். யாரிடம் எப்படி பேசினால் நல்லது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். கவனம் தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ துர்கை அம்மன், விஷ்ணு துர்கையுடைய வழிபாடு நல்லது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையில் அமைகிறது. அதே போல துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை சாற்றி புது அகல் விளக்கினால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், அல்லது நெய் தீபம் கலப்படமற்ற பவித்திரமான பசும் நெய் கொண்டு விளக்கேற்றினால் உங்களுடைய அனைத்து விதமான செயல்களும் நல்ல விதமாக தங்கு தடையில்லாமல், எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் நடக்கும். வருமானம் பெருக்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று சொல்லுங்கள். மாலை நேரத்தில் செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். சிகப்பு நிற மலர்களை கொண்டு அலங்காரிக்கலாம். செம்பருத்தி பூ மிக விசேஷம். ஆக துர்கை அம்மனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, பௌர்ணமி திதியும் ஞாயிற்றுக்கிழமை நாளும் ராகு காலமும் ஒன்றாக அமைவதால் நீங்கள் வழிபாட்டை மேற்கொண்டால் அலைச்சல்கள் என்பது காணப்படாது. உங்களுடைய கிரக நட்சத்திர அமைப்பின்படி சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. 7ஆம் பாவகத்திலேயே சந்திர பகவான், அதாவது 6ஆம் வீட்டிற்குண்டான அதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். ஆக சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டித்தான் இருக்கும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பொறுத்து கொள்ளுங்கள். அசௌகரியங்கள் இருக்கும், பெரிதுபடுத்த வேண்டாம். அமைதியாக இருங்கள். அதுவே உங்களுடைய செயலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஞாயிற்றுக்கிழமை தினம் குரு வழிபாடு நல்லது. அதேபோல் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்வதாக இருந்தால் சிந்தித்து செயல்படுங்கள். கனிவாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் பணிவாக பேச வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் யாரிடத்திலும் பேசாதீர்கள். அதிலும் வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் விவகாரங்கள், வியாபாரங்கள், இப்படி மற்றவர்களோடு ஒப்பந்தங்கள் செய்வதாகட்டும், எதை பற்றி நீங்கள் செய்தாலும் கவனமாக செய்யுங்கள். அவசரத்தில் செய்து எதிலும் சிக்கிக்கொள்ளாதீர்கள். நவகிரக வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுக்கான வழிபாடு முறைகளை முறையாக காலையில் செய்யுங்கள். மாலை நேரத்தில் பௌர்ணமி திதி வருவதால் முருகப்பெருமானை நினைத்து குருகாரகன் அவர்தான், புத்திரகாரகன் அவர்தான். ஆக உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் குரு பகவான் என்பதால் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து தீபங்கள் 6 ஏற்றி வழிபடுங்கள். ஓரளவிற்கு பிரச்சனைகள் தீரும், மன நிம்மதி உண்டாகும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு ஒன்றே தலை சிறந்தது. உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ
மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 21/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தினுடைய நிலையில் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு விசேஷம். பிற மொழி பேசக்கூடிய மக்களினால் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். ராசியினுடைய அமைப்புப்படி 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வருமான பாவகத்தில் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியின் 7ஆம் இடம் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் ஒரு படி முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் செயல்களில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள், சில சோர்வற்ற நிலைகள் மாறி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தேக சுகம் பெறும், ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். அதன் பின் நீங்கள் தொடர வேண்டாம். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். பிடித்த தெய்வத்தை வணங்குங்கள். அந்த தெய்வத்திற்குண்டான மந்திரத்தை நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். பிரதானமாக உங்களுடைய ராசி மீன ராசியாகவும் அந்த ராசியின் அதிபதி குரு பகவானாக இருப்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வருவது மிக மிக உச்சிதம். அவரே புத்திரகாரகன், குரு காரகன். குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த இடம் திருச்செந்தூர் மண். ஆக சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து வழிபடுங்கள். சத்துருக்கள் பயம் நீங்க ஸ்ரீ சண்முகரை வணங்குங்கள். வீட்டில் வேல்மாறல் கேட்பது, சண்முக கவசம் கேட்பது, வேல்மாறல் பதிகத்தினுடைய ஒரு சில வரிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது நல்லது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரியுங்கள். காலையிலும் சரி, மாலை நேரத்திலும். நீங்கள் உறங்க போவதற்கு முன் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நினைத்து வேலும் மயிலும் துணை என உச்சரித்துவிட்டு பிறகு நீங்கள் உறங்க சென்றால் நிச்சயம் எந்தவிதமான கிரக தோஷங்களும் கிரக தாக்கங்கள் ஏற்படாது. புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். இன்பம் நிறைந்த நாளாக அமையும். வருமானம் கிடைக்கும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. குரு காரகன் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த பௌர்ணமி நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம். முடிந்தால் கிரிவலம் சென்று வருவது நல்லது. அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்யலாம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் சிவசூரிய வழிபாடு நல்லது. அவரே குரு காரகன், சிவபெருமானே குருவே. அனுகூலமான நாளாக அமையும். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடும். மகிழ்வாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமான். 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். முன்னேற்றத்திற்கான சூழல் அமையக்கூடும். அமைதியை கடைபிடிப்பது நல்லது. நேர்மறை எண்ணங்களை அதிகம் வளர்த்து கொள்ள தியானத்தில் ஈடுபடுங்கள். யோகா பயிற்சிகள் செய்வது அவசியம். நேரம் கிடைக்கும் போது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருவது அவசியம். சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகள் மிக அழகாக நடக்கும். பலன் உண்டாகும்.
ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பௌர்ணமி தினமாக இருப்பதால் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை செய்வது நல்லது. வீட்டிலும் தம்பதிகளாக அமர்ந்து செய்யலாம் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையில் கலந்து கொள்ளலாம். மிக விசேஷம். குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும், வருமானம் பெருகும், மனதில் நிம்மதி நிலைத்து நிற்கும், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோடு வாழ்வீர்கள். சத்யநாராயணர் வழிபாடு மிக உச்சிதம். தம்பதிகள் ஒற்றுமைக்கு மிகுந்த நலம் பயக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள், மகிழ்ச்சி பெருக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள். நல்லதொரு புதிய சிந்தனைகள் ஏற்படும். இந்த நாள் தெய்வீகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில்
கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 93811626336 மற்றும் 9043192132